வெட்டி விழுந்திருக்கும் அதில் எந்த சந்தேகம் இல்லை ஒரு ஆளுக்கு சொல்லுமா இல்லை வாங்காலோ விட்ட விழுமுண்டு அவ்வளோதான் எனக்கு சொல்லியிருந்தீர்கள் வெட்டைக்குள்ள யோசிச்சுட்டு இது வைத்திருப்பதற்கு பாவிப்பதற்குரிய உரிமம் எனக்கும் பாதுகாப்பு வந்து துப்பாக்கி சந்தோஷம் ஆசை யாராவது தொட்டு பேருங்க உடாட்டியடா சட்டம் பிசை போயிடும் எனக்கு கடும் சந்தோஷம் என்னடா கை வைக்கிறான் இல்லைடா ஒருத்தர் அடிப்பேன் வெட்டு குத்துவா பண்றவங்க கை வைக்கிறேன் சட்டத்தின் படி வைப்பேன் அதாவது வந்து ஒரு ஆளை ப்ரொவோக் பண்ணுவோம் ஒரு ஆளை அடித்து தள்ளி விழுத்தி என்ன இந்த பாதுகாப்புக்கு ஓட்ட ஓடலாம் இவனுங்கள் அடிக்கிறானும் இல்லை ஒன்றும் செய்கிறானும் இல்லை அடிப்பேன் வரிய போட்டு ஃபோன் பண்ணி கத்தி கொண்டிருக்காங்க ஃபோன் நம்பரும் பப்ளிக்காக இருக்குது ஃபோன் நம்பருக்கு எடுத்து வரிய போட்டு 5 பேர் வரிய போட்டு கத்தினாங்க 5 பேருக்கும் அடிச்சு உள்ள போட்டு கிடக்கு வழக்குண்டே போட்டிருக்க 5 பேரும் நீதிமன்றத்தால் வர தண்டனையில் ஏற்றுக்கொள்ளணும் அங்கே வந்து நின்று குளர்றாங்க ஐயா பிள்ளை ஊட்டி எல்லாம் இருக்குது அது இது நான் கணக்கு எடுக்கிறது அவ்வளோதான் வேற ஒன்றும் இல்லையா என்னடா ராஜித் ஒன்றும் இல்லையா அதுகள் வந்து 100% முடிக்கல அதுகள் ஸோ அதுகள் வந்து நம்ம 6 நாளில் பில் வரணுமா வந்தோடனே 100% முடிச்சன்ற இதெல்லாம் காட்டுன்னு சொன்னது அரசு உத்தியோகத்தில் இல்லைன்னு சொல்லினா மற்ற அரசு உத்தியோகர்களை பேசுகிறார் இன்றைக்கு அவங்க இவ்வளோ சந்தோஷமாக வந்திருந்தவங்களுக்கு பார்த்தீங்கன்னா தெரியும் ஏனென்றால் அவங்க இந்த முறை 100% வேலை இருக்காங்க உண்மையாக அரசு உத்தியோகத்தில் யார் வேலை செய்ய விடுறே என்றால் இந்த பிரதேசியலடா இந்த கேந்திரமார் கும்பல் இந்த சிறியரனாக்கள் தன் மாமாண்ட பிள்ளை இங்கே ட்ரான்ஸ்ஃபர் பண்ணு மாமியின் அக்காவை இங்கே ட்ரான்ஸ்ஃபர் பண்ணு அந்த இருணமட தண்ணி இங்கே கொண்டு வர இந்த பிரதேசியல் இப்போ இந்த பிரதேசியல் கதைக்கல என்றால் ரெக்கார்ட் பண்ணி போடுவாங்கன்ற ஒரு பயம் ஒன்று இருக்குது அதால் இந்த அரசியல்வாதிகள் இன்ஃப்ளூயன்ஸ் இல்லாதால அவங்க நிம்மதியாக விளையாடுறாங்க நான் 2 வரைக்கும் எந்த ஒரு அரசு திணைக்களத்துக்கும் போய் அதை செய்துதாங்கோ இதை செய்தாங்கன்னு கேட்டதில்லை பிள்ளையாக செஞ்சுருந்தா கால் பண்ணி கேட்குறேன் நான் அன்றைக்கும் கூட உடுவில் டிசிசி மீட்டிங்கில் முன்னு கொண்டு கதிரை வச்சிருந்தேன்னு சொன்னேன் டிஎஸ்கிட்ட கால் பண்ணி கேட்டேன் நம்ம ப்ரோட்டோகால் ஆர்டர் தெரியுமா அதன்படி வைங்கொண்டா சார் நாங்கள் அதன்படி வைக்கிறோம்னு சொல்லியிருக்கணும் நான் நினைக்கிறேன் பிரேச செயலர் நேரம் 100% படியாக வேலையிலும் நினைக்கிறேன் சின்ன பிரச்சனைகள் வந்தால் அதை கம்ப்ளைண்ட் பண்ணினா அதுக்குரிய வேலையிலும் நடக்குது நாங்கள் இந்த அரசாங்கத்துக்கோ அல்லது வந்து யாரையுமோ வந்து செய்கிற வேலையில் குழப்பறதுக்கு நான் தயாராக இல்லை வேலை செய்யலேண்டா இப்போ எங்கள்ட ஓல்பாக்கில் போடுற கிரவுண்டை போடையிலேண்டா நான் சும்மா இருக்க மாட்டேன் சென்ற காலேஜில் போடுற பூலை கட்டையிலேண்டா நான் சும்மா இருக்க மாட்டேன் இன்னும் நான் பாராளுமன்றத்தில் கற்றுவேன் வடக்கு மாநிலத்தில் ஒரு குட்டி பூல் தான் இருக்குது அது 25 மீட்டர் பூல் எங்களுக்கு 100 மீட்டர் பூல் வேணுமென்று நான் கற்றுவேன் இப்போ சர்வதேச ரீதியான ஒரு பூலும் இலங்கையில் இல்லை யாழ்ப்பாணத்தில் இல்லை ஈவன் ஒரு இண்டோர் ஸ்டேடியம் ஒழுங்கான இண்டோர் ஸ்டேடியம் இங்கே இருக்குது கேம்பஸுக்குள்ள போய் உங்களை விளையாட விடுவாங்களோ ஆனால் கயந்திரமேட்ட பிள்ளை எல்லாம் இங்கே யார் பிள்ளை இருக்கோ இல்லை எனக்கு தெரியாது அவர் இங்கே ஆக்கள் அவங்க எல்லாம் கொண்டே ஆஸ்திரேலியா அவருக்கு ஏதோ 3 மணிசின்றாங்களோ அது எனக்கு தெரியாது அங்கே கொஞ்சம் ஸ்ட்ராங்கான ஆள் தானே அவர் பிள்ளைகளை மனசு மேரையும் கொண்டு ஆஸ்திரேலியாவில் வச்சுட்டு அவங்க எல்லாம் இண்டோர் ஸ்டேடியத்தில் விளையாடுவாங்க இப்போ இன்டர்நேஷனல் லெவல் இண்டோர் ஸ்டேடியத்தில் உங்களை மாதிரி இந்த சின்ன படிகள் உங்களுக்கெல்லாம் வாழ்க்கையில் இண்டோர் ஸ்டேடியமாவது பார்த்துருக்கீங்களாடா போய் விளையாடலுமா பின்னேரம் ஒருக்கா இண்டோரில் விளையாடிட்டு வரணும் இண்டோரில் ஒரு டிடி மேட்ச் இருக்குது இண்டோரில் பேட்மிண்டன் மேட்ச் இருக்குன்னு போயிலுமா உங்களால் இவங்க விட மாட்டாங்க வாழ்க்கையில் நான் ஆசைப்படுறேன் நான் பெராவில் இண்டோரில் விளையாடினேன் பேராதீன யூனிவர்சிட்டியில் அதுக்கு பிறகு இங்கே ஜெஃப்னாவில் இண்டோரில் விளையாடினேன் சுவாசில் இண்டோரில் விளையாடினேன் நான் நேஷனல் லெவலில் இருக்கேன் பாஸ்கெட் விளையாடினேன் இந்த வீடியோ பார்த்தவங்களோட தெரியும் ஒரு இண்டோரில் விளையாடுற ஃபீலிங்கோட ஒரு குழந்தை பிள்ளைக்கு வடக்கமான பிள்ளைக்கு வாழ்க்கையில் வராது அப்போ அரசாங்கம் உங்களை செஞ்சுட்டேன்னா ஓட் போயிடும் அப்போ இப்போ கதைக்கிறது முழுக்க தையிட்டு வேற அதுவும் இப்போ கிழிஞ்சு போச்சு அதுக்கும் இப்போ முடிவு வந்துட்டுது அடுத்தது வந்து தேசிய தலைவர் அது காலம் வரைக்கும் சொல்லிக்கொண்டே இருப்பாங்க முழு வெறியில் இந்த நாயல் இந்த வெறி குட்டியல் தேசிய தலைவர்கிட்ட இதை செய்ய மாட்டாங்க இயக்கத்தில் இருந்த ஒருத்தன் கூட நீங்களாம் சின்னப்படியல் இயக்கத்தில் இருந்த ஒருத்தன் கூட அட்கோகோலை தொட்டிருக்க மாட்டாங்கல்ல சாராயம் சிகரெட் பீடி என்றதை எங்களுடைய 44,000 பேர் செத்தாங்கல்ல ஒருத்தன் கூட தொட்டிருக்க மாட்டான் நான் இந்த குடியார் நாயில பேர் இந்த கயத்திரமார் பொன்னம்பலத்தின சிறியரன் இப்படி காவாளித்தனமா இப்படி இருக்கேக்கில்ல அது கீழே இருக்கிற எல்லாம் இப்படி இருக்குன்னு முதல் நாங்கள் ஒரு வழிகாட்டியாக இருக்கணும் நான் போய் சுவிஸில் ஒரு பியர் டின்னோட படம் எடுத்து போட்டால் அதுக்குரிய காரணம் அட பரதேசிகள் பியர் டின் மட்டும் குடிச்சா காணுமென்றது தான் அந்த அர்த்தமே ஒழிய ஒரு நாளுமே ஒரு சமுதாயத்தில் போய் சொல்லலாது நீ குடிக்காது என்று அவங்கள்ட்ட சொல்லணும் அளவாக குடிக்கணும் நான் ஒரு டாக்டராக தான் அந்த வீடியோ போட்டேன் ஒரு பியர் டின் அடிக்கிறதுன்றது வேறு இதுகள் மாதிரி கசிப்பு கஞ்சா வைக்கணும் உண்மையாகவே இந்த தமிழரசு கட்சியில் கசிப்புகளை கொடுத்து தான் அந்த நேரம் பிமல் ரத்நாயக பாராளுமன்றத்தில் சொல்லிக்க எனக்கு அது விளங்கலை என்னடா இப்படி சொல்கிறாங்களே தமிழரசு கட்சியில் நான் தமிழரசு கட்சி எங்களுடைய இதே மாதிரியான எல்லாம் பேசினேன் ஆனால் பார்த்தா அது விளங்குது பார் சரியே முழுக்க விப்பாம்போட ரோட்டு வழியா இவங்கள்டா இந்த ஃபுட் சிட்டி என்ன ஃபுட் சிட்டி இந்த தாரணி ஃபுட் சிட்டியில் இருந்து இந்த பார் இந்த கிளிநொச்சியில் எவ்வளோ பார் இருக்காண்டு பாருங்க அது இப்போ உங்களை மாதிரி சின்னப்படிகள் யோசிப்பீங்கண்டா இவருக்கு தண்ணி அடிக்கிறது எங்களுக்கு போய் கடையில் பக்கண்டு வேண்ட கடையை நிப்பாட்டுறா இருந்து அடித்து இல்லாமல் போயிடுவோம் கொஞ்ச காலத்தில் அடித்து ஸ்கூலும் இல்லை 10ஆம் ஆண்டு
எப்போ வரைக்கும்டா அடிக்கிற அடி ஜெயிலில் இருக்கையில் தான் வரைக்கும். நான் ஜெயிலில் இருந்து நான் 19 நாள் அழுகுறாங்க வந்து சின்ன பொடியை. டாக்டர் இப்போ எங்களுக்கு கஞ்சா எல்லாம் 500 ரூபா 100 ரூபாய்க்கெல்லாம் வேணும். முழுக்க விற்கிறடா இவங்கெல்லாம் கேந்திரமாராக்கள இந்த கட்சியின தொண்டர்கள், சிறிய 2 கட்சியின தொண்டர்கள் இவங்களை தான் தூக்கி இதில் வச்சிருந்தா தான் அந்த வரிக்குட்டியில் என்ன செய்யும், தலைவர் 2 போட்டு பின்னால் தெரியும். இப்போ எங்களோட ஒரு படித்தவன் வந்து நீ கேட்கல யோசிப்பார், நானும் படித்தவன் தானே, நீ கௌசல்யா நரேந்திரன்டா நான் லோயர் 2 உடனே தொடங்கிடுவார். ஆனால் இவரோட இந்த காவலியல் முழுக்க போய் நிற்கும். ஏனெண்டா ஒரு 500 ரூபா காசு ஒரு கொத்துரொடி தான் சரியான வெக்கக்கேடான வேலை. அந்த மீட்டிங் நீட்டாக முடிஞ்சது. இந்த மீட்டிங்கில் யார் கூட பின்னாடி வீடியோ எடுத்து பாருங்க. இந்த மீட்டிங்கில் தையீடு விஆரையை கதைக்கிறதும் இந்த நிரோஸ் என்ற பரதேசியும் யாருடைய குழப்பின மீட்டிங்கு. ஒரு சட்டம் தெரியணும். இப்போ ஒரு உள்ளூராட்சி சபை ஆக்டண்டா என்ன தெரியும், ஜூடிஏ சேர்மன் கெஞ்சி கூத்தாடி வந்து அதை அப்ரூவல் எடுக்கிறதுக்கு வந்து நிற்க தனக்கு அப்ரூவலுக்கு தான் தருவணுமா வந்து இது. அப்போ என்ன பொறுத்த வரைக்கும் நான் நினைக்கிறேன் இந்த உள்ளூராட்சி சபை இல்லாத இல்லை பண்ணணும். உண்மையாகவே சொல்கிறேன். நாங்கள் இதே உள்ளூராட்சி சபை மாகாண சபைகளை மட்டும் இருந்தால் காணும்னு நினைக்கிறேன். பாப்போம் காலம் போக தெரியும்னு நினைக்கிறேன். இந்த ஜான் மாநகர கட்டிடம் இப்போ கையெழுத்தினாங்க. அது கிளைமேட்டா பயங்கர அரசியல். முந்தி இருந்த அரசியல்வாதிகள் அதில் கண்ட்ராக்ட் கொடுத்தா அதில் குடுக்கல் வாங்கல்கள் சண்டையில் தான் நிற்குது. அது எப்போ கையெடுப்பினோம்னே எனக்கு தெரியாது. இல்லைன்னா அதாவுள்ள சொல்கிற மாதிரி கையடிங்கன்னு தான் சொல்லுவோம். சரி டாக்டர் வந்து இப்போ மக்கள் மத்தியில் இருக்கிற ஒரு டவுட் உண்டு என்னன்னா, நீங்கள் இப்போ வந்து அரசியல் செய்யறது வந்து ஆளுங்கட்சியோட செய்கிறீங்களா இல்லை வந்து எதிர்கட்சியாக? தம்பி நான் ஆளுங்கட்சி இன்றைக்கு ஆளுங்கட்சி வந்து மத்திய இது தெல்லிப்பளையை கொண்டு போய் மத்தியோட விட்டு நான் அப்போ நான் இப்போ நீதியான விஷயத்தை தான் கேட்குறேன். நான் விட்டு இல்லை ஆளுங்கட்சியோட செஞ்சுட்டேன்டா முதலே பானந்தராயரோட கழிச்சு போட்டு வந்து கையை காட்டினானாடா 5 பேரும் அடிவடைக்கன்னு சொன்னால் இல்லை. எந்த தீர்மானம் மாகாணத்துக்கு இருக்கிற வைத்தியசாலையில் கொண்டு மத்தியில் கொடுக்கிறாரு. சரிதானே? நான் அரசாங்கத்தை சப்போர்ட் பண்ணேன்னு சொல்லு. ஒரு கிரவுண்டை கொண்டு வந்தாடா அது உங்களுக்கான தான் சப்போர்ட் பண்ணுறேன். விளைஞ்சா இப்போ எனக்கு அதில் என்ன லாபம் இப்போ கிரைம் கண்ட்ராக்டர் எனக்கு காசு தர போகிறானா இல்லை. அதால தான் இப்போ அரசாங்கத்தோட சேர்ந்து செயற்படுறேன்னு ஒரு நாளுமே அடிய பேர் அடுத்த முறை பாராளுமன்றம் அரசாங்கத்துக்கு அடிக்கிற அடியில் அவங்க வந்து கெஞ்சுவாங்க. அந்த அன்றைக்கு வந்து டிபி சரத் வந்து கேட்குறேன் பிரதி அமைச்சர் அப்படியே தங்களை போட்டு கிளிக்காத தாங்கள் நேராக வந்து 2000 ஒரு வீட்டு காசோலையும் கொடுத்துட்டு போகிறோம்ட்டு. அது வேணுமா ராசா? இல்லை வார்சிரியர் மாதிரி லிஸ்ட்டை போட்ட உடனே போய் காலில் விழுந்தோண்டு எங்களுடைய அன்றகுமார நாயக மாதிரி ஒரு தலைவர் உலகத்தில் இல்லைன்றதும் பிரபாரனுக்கு சமன் என்றதும் இங்கே வந்துருந்து பிரேச உறுப்பினர்களை அனுப்பி கத்திக்குளர் எல்லாத்தையும் குழப்பறோம். இந்த ஊத்த வழிவில் நான் எல்லாம் நேருக்கு நேரப்பேன். நேர ஜனாதிபதியோட கதைக்கிறேன்றாலும் நேருக்கு நேரு. சரிதான். நான் ஒரு நாளுமே அப்பன் ஒருத்தரோட சேர்ந்து கள்ள டீலன்ற பேர் எனக்கு கள்ள நான் இருந்தேனால நான் ஏஎல்ல போய் ஓயிலோட போய் கொடி வட்டி இருக்கணும். மெடிசின் படிச்சினான்டா எனக்கு சனத்துக்கு நல்லது செய்யணும். 10 வருஷம் டாக்டராக இருந்தாலும் இன்றைக்கு ஒரு நாள் வீடியோ வாண்டினீங்களாடா இப்போ பார்சரி மாதிரி அதில் எங்கேயாவது தூசணத்தால் பேசி வீடியோ வாண்டினீங்களா எங்கேயாவது இல்லை யாருக்குன்னு அடிக்க போய் வீடியோ வந்தா எங்கேயாவது. இப்போ இருக்கிறது இந்த கலசரியோட விலங்குலையா அவங்களுக்கு இதுகளுக்கு வந்து ஓட்ட ஊடுறத தவிர வேறு வழி இல்லை இல்லை வாங்கால. சரிதானே? சரி ஓகே ஓகே. உங்களுக்கு கொஞ்சம் வேறதாடா இந்த குளர் தானே இன்றைக்கு வந்து கிட்ட வந்து ஒருத்தர் சொன்னார் வெட்டுவேன் யாருண்டா அவருடைய பேர் இன்னும் வேற அவருக்கு என்ன பேர் என்ன அவருக்கு அவர் தான் சுயிர் தானே அந்த பெட்ரோல் ஊற்றி இருக்கா. வெட்டுவேன்டா நான் அவருக்கு தொட்டு பாருங்க நன்றி வட்டி விழுந்திருக்கும். அதில் எந்த சந்தேகம் இல்லை ஒரு ஆளுக்கு. ஆனால் எனக்கு சரியான கவலை என்னென்றா ஒரு கேவலமான அரசியல்டா. அப்படி சும்மா போய் கத்துற குளர் தூசணத்தால் நல்ல விஷயத்தை கதைச்சி அடிபட்டு எடுக்கலாம். நான் பார்லிமெண்ட்டில் அடிபடையே இல்லை எம்பி மேரே சொல்கிறவங்க அது. அப்போ நீ கதைக்கிறதெல்லாம் சரியடாப்பா ஆனால் எங்களுக்கு கொஞ்சம் சப்போர்ட் பண்ணாங்க. இல்லை சப்போர்ட் பண்ணிடுறாங்க. நீ இது 2500 வீட்டை கூட சப்போர்ட் பண்ணுறேன். டிவி சரத் வந்து என்னோட கெஞ்சுறார் தங்களுக்கு அடிக்காது. நான் அண்ணன் 2499 வீட்டுக்கு இன்றைக்கும் அதை நான் கதைச்சி நான் உள்ளுக்குள்ளே ஏற்கனவே 2018 2019 கொடுத்த வீடுகள் 8 லட்சம் 6 லட்சம் 5 லட்சம் கொடுத்தபடி அப்போ தூணுகள் போட்டபடி அல்லது வந்து கூரைகள் போடாமல் இருக்குது. அப்போ டிபி சரத்து இருக்குன்னா அண்ணன் இந்த முறை பட்ஜெட்டில் இருக்கிற காசை அந்த சனத்தை கொடுக்க தாரீங்களாண்ணே வீடே இல்லாமல் இருக்குது அந்த சொல்லிச்சு தாரணுண்டு. அமைச்சருக்கு அது தெரியாது. அப்போ நான் அமைச்சர்கிட்ட சொன்னேன் பேசாமல் இருக்கும் நான் டிபி சரத்தை கூட்டி கொண்டு நீங்கள் ப்ரோக்ராம் வச்சு மாலையை போட்டு எல்லாம் செய்யுங்க. அது கொண்ட அரசியல் எனக்கு சந்தோஷம். அந்த சனக்கு வீடுவாங்க. இந்த பிரதேச சபை இது வரைக்கும் என்ன செஞ்சுருக்கேன். நான் பிரதேச சபையில் எடுத்திருந்தாப்ப நான் எந்த பிரதேச சபை உறுப்பினர் பிரதேச சபை உறுப்பினர் பக்கத்தில் நிற்கிறேன். எந்த பிரதேச உறுப்பினர் இப்படி குடிச்சு போட குளறி கொண்டிருக்காங்களா இருக்குனாலே நான் பிரதேச சபை எடுத்திருந்தாப்ப நான் மேக்சிமம் செய்து காட்டியிருக்கேன். அதையும் துளைச்சது இந்த அரசாங்கம் தான். இல்லாட்டி நான் வார காசு முழுக்க பாவிச்சு செய்து மானசபை எடுத்தால் நான் நீட்டாக செய்து காட்டுறேன். இப்படி அப்போ இந்த காவாளிகளுக்கு கிடச்சினா சிலது ஓட் போடுமடா மானசபையில். அப்போவும் இந்த பிரதேசத்தில் வந்துடுறது குழப்பம் எல்லாத்தையும் இன்றைக்கு சனம் வடிவாக யோசித்து இந்த 2 தமிழரசு கட்சியையும் இந்த சைக்கிளையும் வீட்டை அனுப்புகிறோம். அன்றைக்கு தான் சனத்துக்கு முடியும். புதுசாக ஏதாவது ஒரு கட்சியில் கூட்டிட்டு வந்து ஒரு நல்ல படிகள் கேம்பஸ் படிகள் வந்து நீட்டான அரசியல் இன்றைக்கு ஆதாரத்தும் செய்கிறானோ அன்றைக்கு தான் சனத்துக்கு ஏதாவது ஒரு விடிவு வரும். இல்லைன்னா 15 வருஷம் எங்களுக்கு ஒன்றும் கிடைக்கல. ஆக அடுத்த முறை மாவீர தினத்துக்கு யார் எங்கே கொண்டே கொடியை கட்டுறேன் குளருவோம் அடிபடுவோம்.
அது பிறகு திலீவென்ற நாளுக்கு முழுக்க போட்டுக்கொண்டு வரியை போட்டு குள்ளரை கொண்டு அங்கே விஜயம் தெரியும். அது பிறகு இந்த டிசிசி மீட்டிங்கில் போகணும். அதான் சொல்லுவாங்க, என்ன சொல்கிறாங்க, ஆகு கொண்டு கத்துவோம், அடித்த போய் ஐயா அம்மா வந்து குத்துவோம் உண்டு. அந்த மாதிரியான வேலை தான் இல்லை. இதில் கனவேர் சொல்லிட்டு போயினா பிரேச உறுப்பினர்கார போடுவோம் வந்து எனக்கு. அதால் சொட்டு பாருங்கடாண்ட கௌரவம் தொடுறான் இல்லையடா, அதாண்ட பெரிய பிரச்சனையாக கிடையாது. வந்து நொட்டுங்கடாண்டா வர்றானுமே இல்லை. இது அங்கேருந்து போட்டு கொண்டிருக்காங்க கிரவுண்டுக்கு வழியாக இருந்தால் அடி நான் என்ன அடிக்கிறது, பிச்சுக்க வந்து போடணும் போல் முடிஞ்சா யாராவது வந்து போடுது, ஒரே பிரச்சனை. பாராளுமன்ற உறுப்பினர்கள் பாதுகாப்புக்கு துவக்கு கொடுக்கலாம். சரிதானே? 16 தோட்டாக்கள் இருக்குமாங்க. அதில் அந்த இதில் இருக்குது வைத்திருப்பதற்கும் பாவிப்பதற்குரிய உரிமம் எனக்கு 2025ஆம் ஆண்டில் டிசம்பர் 30ஆம் டிசம்பர் 21ஆம் அடுத்த வருஷம் 22ஆம் வரைக்கும் வைத்திருப்பதற்கும் பாவிக்க முடியும் அனுமதி. பாவிக்கிறேன்டா நான் என்ன கொண்டு என்ன சோ போடுறதா இல்லையே, பாவிக்கிறதுக்குரிய அனுமதி இருக்குது. அப்போ பிரேசக உறுப்பினர்கள் வெட்டைகளில் யோசிச்சுட்டு சரி நிறைய போட்டு இல்லை. இப்போ அது வந்து சட்டம், இது வந்து அதை சொல்கிறது என்ன ஆக்ட் என்றால் ஃபயர் ஆர்ம் ஆர்டினன்ஸ்ன்ற சட்டத்துக்கு கீழே பிரேச உறுப்பினர் கொடுக்க மாட்டாங்க பாராளுமன்ற உறுப்பினருக்கு. நான் இதே போடு படிவா, எந்த அப்பா இடுப்பில் இப்படி கட்டி கொண்டு தெரியல, நான் இந்த அப்பட்ட தோளில் இருந்தால் சரிதானே, எனக்கு அரசாங்கத்தின் எம்எஸ்டி எடுத்து வச்சுக்கொண்டு என்ன பாதுகாக்க வேண்டிய தேவை எனக்கு. சரிதானே? என்ன பாதுகாக்க எனக்கு தெரியும். அதே நான் அரசாங்கத்தில் கேட்டால் எனக்கு ஒரு சிங்கள போலீஸார் எனக்கு பாதுகாப்புக்கு தந்து அவன் எனக்கு பின்னால் நான் இறையிற மேலே தெரியுத சிறிதரன பேர் அவன் பாதுகாப்பானா, ஆனால் அவனை பொலிசி 1 மணி பேர் கற்று வரான். என்னடா நியாயம்? தென்னைத்தானே பாதுகாக்க தெரியும். அப்படி தான் எனக்கு எம்எஸ்டி வேணுமென்றால் நான் எம்எஸ்டியில் இருக்கிற ஒரு தமிழ் படியனை எடுத்திருப்பேன். எம்எஸ்டின்னு சொல்கிறது மினிஸ்ட்ரியல் சர்வீஸ் டிவிஷன். அங்கே ஒரு தமிழ் படியனை எடுத்து அவனுக்கு ட்ரெயின் பண்ணி வச்சுருந்துருப்பேன். இயக்கத்தில் படியனோட வச்சுருந்துருப்பேன். சரிதானே? ஆகவே எனக்கு எம்எஸ்டி இல்லாதபடியாக அரசாங்கம் பாதுகாப்புக்கு வந்து துப்பாக்கி தந்துருக்கு. சரியா?